திருநள்ளாற்றில் அர்ச்சகர் வீட்டில் இரவு வேளையில் தங்குவது போல் நாடகமாடி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மாமியார் மருமகன் இருவரையும் திருநள்ளாற்று போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றை சேர்ந்தவர் ரோஹிணி ஐயர். இவர் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அர்ச்சகர் ரோஹிணி ஐயரை 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் 30 வயது இளைஞரை தனது மகன் என தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். இதனை அடுத்து சில மணி நேரம் பின்பு ரோஹிணி ஐயர் வீட்டுக்கு சென்ற மர்ம நபர்கள் இருவரும் தங்களுக்கு வெளி இடங்களில் தங்கி பழக்கமில்லை என்பதால் இரவு உங்கள் வீட்டில் தங்குவதாக கூறினர். மேலும் அர்ச்சகர் ரோஹிணி வீட்டில் தங்க அனுமதித்துள்ளார். மேலும் பின்னர் மர்ம நபர்கள் இருவரும் ரோஹிணி ஐயர் மற்றும் அவரது மனைவிக்கு ஹோட்டலில் உணவு வாங்கி தருவதாக கூறி உணவில் மயக்க மருந்து கொடுத்ததால் ரோஹிணி ஐயர் மற்றும் அவரது மனைவி இருவரும் நன்றாக தூங்கியுள்ளனர். இதனை அடுத்து பீரோவை உடைத்து அதிலிருந்த 20 சவரன் தங்க நகைகளையும் 1,40,000 ரூபாயும் திருடிவிட்டு தலைமறைவாகினர். விடியற் காலையில் எழுந்த ரோஹிணி ஐயர் மற்றும் அவரது மனைவி எழுந்து பார்த்தபொழுது நகை மற்றும் ரொக்க பணம் திருடு போனது தெரியவந்தது. இதனை அடுத்து திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்து வந்த நிலையில் காரைக்கால் சைபர் கிரைம் மற்றும் திருநள்ளாறு போலீசார் நேற்று 2 நபர்களை தமிழக பகுதியில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர்கள் இருவரும் நகையை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த சுபலட்சுமி மற்றும் வேலாயுதம் என்றும் இருவரும் மாமியார் மருமகன் என்றும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களிடம் இருந்த 13 சவரன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனம் ஒன்றை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.